அருளாசி. ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் வியாழக்கிழமை. இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபொழுது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் மக்கள் என்னை விட்டு விலகி போவதிலேயே கருத்தாய் இருக்கிறார்கள். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போல் ஆக்குவேன்? செபோயிமுக்கு செய்தது போல் உனக்கும் செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்ற கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் பல அற்புதமான பகுதிகளை காண்கின்றோம். அதில் ஒன்றைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் பெற்றிருக்கின்றோம். இறைவன் தான் தேர்ந்து கொண்ட மக்களை எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றார் என்று விளக்கும் பகுதிதான் இந்த பகுதி. ஓசேயா இறைவாக்கினரின் இந்த செய்தியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமே எனில், இந்த செய்தியினுடைய பின்னணிக்கு நாம் கடந்து செல்ல முயற்சி செய்ய வேண்டும். இஸ்ரேல் மக்கள் ஆண்டுதோறும் சுக்கோத் என்கின்ற விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இஸ்ரேல் மக்களின் மூதாதையர்கள் பாலைவனத்தில் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்பதையும், அவர்களை இறைவன் எப்படியெல்லாம் அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தினார் என்பதையும் நினைவு கூறுவதே இந்த விழாவின் நோக்கமாகும். வேறு விதத்தில் சொல்லப்போனால், இஸ்ரேல் மக்கள் மீது இறைவன் கொண்டிருந்த அளவு கடந்த அன்பை நினைவு கூறுவதுதான் சுக்கோத் விழாவின் நோக்கம். இஸ்ரேல் மக்கள் இந்த விழாவை சடங்காச்சாரங்களோடு மிகவும் விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். யாவே இறைவனுக்கு மட்டும் உண்மையாக இருப்பதாக சொல்லி வாய்க்கிழிய பாடிவிட்டு வேற்று தெய்வங்களை அவர்கள் வணங்கினர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இறைவன் அவர்களுடைய தவறுகளுக்காக அவர்களை தண்டித்தாலும் அவர்களை மிகவும் அன்பு செய்தார் என்று ஓசேயா இறைவாக்கினர் இதன் வழியாக எடுத்து சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. அதாவது, கடவுள் தன்னை ஒரு தாயாக வெளிப்படுத்துகின்றார். நடக்க கற்றுக் கொடுப்பது, கையிலேந்தி தாளாட்டுவது, உணவு ஊட்டுவது, பரிவு கொள்வது, இரக்கத்தால் பொங்கி வழிவது, எளிதில் மன்னிப்பது ஆகியவை வழக்கமாக தாய்மார்கள் செய்யும் செயல்கள் என்பது நமக்கு தெரியும். இவற்றையே இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு செய்தார் என்று ஓசேயா இறைவாக்கினர் கூறுகின்றார். கடவுளை ஒரு ஆணாக பார்த்து பழகி போன சமூகம் யூத சமூகம். ஆனால் இறைவன் என்பவர் ஆண் பெண் பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்னும் செய்தியை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இவ்வாறு ஒரு தாயாகவும், ஏன் தாய்க்கு மேலாகவும் மக்கள் மீது பேரன்பு கொண்டிருந்த இறைவன் அந்த அன்பின் மொத்த உருவமாக இருந்த தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். இறைமகன் இயேசுவும் தான் சென்ற இடங்களிலெல்லாம் தன்னுடைய தந்தையின் பேரன்பை மக்களுக்கு போதித்தார். அதுவே அவருடைய நற்செய்தியின் மையமாகவும் சாராம்சமாகவும் இருந்தது. இந்த நற்செய்தியை போதிக்கும்படி தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் கட்டளையிட்டார். இதுவே இன்றைய நற்செய்தியில் நாம் காண்பது.
இயேசு நற்செய்தியை போதிக்க தன்னுடைய சீடர்களை அனுப்பிய பொழுது 3 கொடைகளை மக்களுக்கு கொடுக்க அவர்களை கேட்டுக்கொண்டார். முதல் கொடை நம்பிக்கை. விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று இயேசு சொல்வதன் வழியாக மக்களின் மனங்களில் அவர் ஒரு நம்பிக்கையை விதைத்தார். ஒரு பக்கம் ரோமை அரசின் அடிமைத்தனம், மறுபக்கம் யூத மத குருக்களின் அடிமைத்தனம். இவற்றின் மத்தியில் சிக்கி தவித்த மக்களுக்கு விடுதலை என்னும் நம்பிக்கையின் செய்தியை இதன் வழியாக ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கொடுக்க சொன்ன 2வது கொடை நோய் நொடிகளை குணமாக்கவும், இறந்தோரை உயிர் பெறச் செய்யவும், பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு மக்களுக்கு கொடுக்க சொன்ன 3வது கொடை அமைதி. சீடர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு அமைதியை வாழ்த்தாக கொடுக்கும்படி கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மேற்கண்ட 3 கொடைகளுமே இறைவனது பேரன்பை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் வழிகளை அன்றி வேறொன்றுமில்லை. எனவே பிரியமானவர்களே, இறை அன்பை பகிர்வோம், இறை ஆசீரை நிறைவாக பெறுவோம். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பமென்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். ஒவ்வொரு நாளும் உமது பேரன்பை எங்கள் மீது பொழியும் அன்பு தெய்வமே, உமது விருப்பத்தை நிறைவேற்றாமல் எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டு மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். நாங்கள் எப்படிப்பட்ட தவறுகளை செய்தாலும் குற்றங்கள் புரிந்தாலும் எங்களை மன்னிக்கின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். இதே மன்னிப்பை எங்களுடைய அயலாரோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் தவறி இருக்கின்றோம். அதற்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம். அன்பு ஆண்டவரே, உமது அன்பை மறந்து உம்மை விட்டு பிரிந்து செல்லுகின்ற நேரங்களிலெல்லாம் உமது தூய ஆவியானவரை எங்களுக்கு துணையாக அனுப்பி எங்களுடைய எண்ணங்களை மாற்றி, எங்களுடைய செயல்பாடுகளை, எங்களுடைய வார்த்தைகளை மாற்றி உமக்கு ஏற்ற மக்களாக வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்தருளும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னியும் ஆண்டவரே. உமது அன்பினால், உமது அரவணைப்பினால் எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்த வாரும் ஆண்டவரே. எங்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எங்களை உமது பிள்ளைகளாக, உமது மகனாக மகளாக மாற்றி அருளும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திருந்தி மனம் வருந்தி உம்மிடம் திரும்பி வர தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். எல்லாம் வல்ல இறைவன் இதோ இந்த ஜெபத்தை கேட்டு இதன் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரியையும் உமது அருட்கரத்தால் தொட்டு அவருடைய எண்ணங்களை, அவருடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.